ஸ்மால் சைஸ் பூஜா கூட போட்டு அதுக்கு லாக் ஹேண்டிலும் போட்டிருக்கிறேன். இந்த டபுள் லாக் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைப்பிடி போடுறதுக்கு 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயர் வந்து உள்ளே சொருகிறதுக்காக. இப்போ இந்த 4 ரெட் கலர் பூ இருக்கு இல்லையா, இதுலேயும் இதுக்கு நடுவில் தான் வந்து நான் இந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த 4 பூவுக்கும் நடுவில் விட்டு இந்த பக்கமாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இப்போ உள் சைடில் இங்கே டபுளாக இருக்கு இல்லையா, மறுபடியும் வெளிப்பக்கமாக இருந்து உள் பக்கமாக இன்னொரு முறை இந்த ஹோல்குள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த சைடில் வெளியே எடுத்துக்கணும். அதே ஹோலில், அதாவது ஒரு ஹோலில் 2 முறை வந்து நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள் பக்கம் 4 ஒயர் இருக்கணும், வெளிப்பக்கமும் 4 ஒயர் இருக்கணும். எல்லாம் ஒரே ஹைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஒயர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சுட்டோம்னா கைப்பிடி வந்து நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதை சேர்த்து இந்த இடத்துல நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு ஒயர் இந்த பிசுறு, அதாவது கட் பண்ண ஒயர் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இதை வந்து டேப் போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டில் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒயரோட சேர்த்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா. இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹைட் கரெக்டாக இருந்தால் நடுவுலையும் ஒரு முறை டேப் போட்டு நம்ம ஒட்டிட்டோன்னா கைப்பிடி வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ 4 ஒயரையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இது இந்த எல்லா ஒயருக்கும் சேர்த்து டேப்பை டைட்டாக ஒரு 2-3 முறை சுற்றி எடுத்துடலாம். இப்போ டேப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம கைப்பிடி போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் டேப் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒயர் போட்டு கட்டிக்கிறேன். ஏன்னா இந்த டேப் போடுறதை விட ஒயர் போட்டு கட்டிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஒயர் போட்டு கட்டிட்டு நம்ம கைப்பிடி போடும்போது இதை வந்து கழட்டிட்டு நம்ம கைப்பிடியை கண்டினியூ பண்ணிக்கலாம். கைப்பிடி போடுறதுக்காக சாண்டல் வித் ரெட்டில் 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடிக்கு வந்து 2 ஒயர் தேவைப்படும். இந்த கைப்பிடி போடுறதுக்கு நான் 9 அடியில் ஒயர் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 அடி அளந்துட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு 4 அடி அளந்துக்கலாம். 48 இன்ச் வரைக்கும் அளந்துருக்கிறேன். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் வந்து நம்ம ஏற்கனவே இந்த உள் ஒயர் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு கைப்பிடியை போட ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள 2 ஒயரையும் விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் முனையும் சேர்த்து 4 ஒயரையும் ஒன்றா வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து சின்ன கூடன்றதுனால உள்ளே வந்து ஒயர் வைக்காமையே வந்து இந்த கைப்பிடியை போட போகிறேன். அது இல்லாமல் இந்த மாதிரி கைப்பிடிக்கு உள் ஒயர் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற 2 ஒயரில் ரெட் கலர் ஒயரை ரைட் சைட்லேயும் சாண்டல் கலர் ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் விட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுறேன். அதாவது ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் விட்ட ஒயரை ரைட் சைட்லேயும் எடுத்துக்கணும்.
உள்ளே இருக்கிற 2 ஒயரையும் பிரித்து ரெட் கலர் பக்கம் சாண்டல் கலர் ஒயரோட ரெட் கலர் ஒயரும் இந்த மாதிரி 2 பக்கமுமே 2 கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து ரைட் சைடில் போட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து லெஃப்டில் போட்டுட்டு மறுபடியும் ரைட் சைட்லேயே கொண்டு வரணும். போட்டுட்டு நல்லா இந்த கேப் இருக்கிற வரைக்கும் தள்ளி விட்டுக்கலாம். அதாவது கூடையோட ஸ்டார்டிங் இந்த பகுதி இருக்குல்லையே எட்ஜு, இது வரைக்கும் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே போல் 2 ஒயரையும் மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வரணும். லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி இதே போல் பின்னிட்டு வரணும். இது வந்து கூட சின்னதுன்றதுனால நான் கைப்பிடி மெலிசாக தான் போடுறேன். அதனால தான் வந்து நான் 5 அடியில், அதாவது ஒரு ஒயர் 5 அடியில் 2 உள் ஒயர் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கைப்பிடி ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்களும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. போடும்போது இந்த மாதிரி கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நடுவில் இருக்கிற நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஒயர் வந்து வெளியே தெரியாது. வேறு கலரில் ஒயர் வச்சுருந்தோன்னா கேப் இருந்ததுன்னா அதோட கலர் வந்து வெளியில் தெரியும். இவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட்டி வச்சுருந்த ஒயரை கழட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் போட்டுட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த கூடை கிட்ட வரைக்கும் போட்டுட்டா நல்லா இது டைட்டாக ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கைப்பிடி ஆடாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு ஏதாவது 2 ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நான் வந்து சாண்டல் கலர் ஒயரை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். மீதி 2 ஒயர் வந்து நம்மளுக்கு இந்த கைப்பிடி மேலே சுற்றுறதுக்கு தேவைப்படும். இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுட்டு மீதி 2 ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, 2 சைட்லேயும் ஒரு ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஒரு ஒயரை விட்டுடுங்க. இது வந்து உள் பக்கமாக சொருகணும். இப்போ இன்னொரு மேலே இருக்கிற ஒயரை எடுத்துட்டு இப்போ நம்ம சொருகி இருக்கிற எல்லா ஒயருக்கும் அடியில் விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கேப் வரக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், தெரியுதா? இந்த அளவுக்கு கேப் இல்லாமல் சுற்றிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ஒயர் எடுத்து கீழே எல்லாமே இது வரைக்கும் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். எல்லா ஒயருக்கும் அடியில் விட்டுருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கைப்பிடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இதையும் அதே ஹோல்குள்ளே விட்டுட்டு உள் பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒயரை வந்து நம்ம உள் பக்கமாக எடுத்துக்கலாம். ஒயரை உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி இந்த சைடில் எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே இருக்கிற 2 சாண்டல் கலர் ஒயர் அதோட இந்த நம்ம உள்ள சொருகின ஒயர் 3 ஒயரையும் இந்த மாதிரி மேல் பக்கமாக சேர்த்து பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற முதல்ல ஒரு ஒயர் உள்ளே விட்ட இல்லையா அந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த எல்லா ஒயருக்கும், அதாவது கைப்பிடி இந்த 3 ஒயர் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு முறை அல்லது 2 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒயரெல்லாம் நல்லா இன்னொரு முறை இங்கே கீழே லூஸ் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு மேலே நம்ம எந்த மாதிரி சுற்றணுமோ அதே மாதிரி எல்லா ஒயருக்கும் அடியில் விட்டு அதே மாதிரி எல்லா ஒயரையும் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது முழுசாக சுற்றிடலாம். அதாவது இந்த ஒயரோட கீழே வரைக்கும் இதே மாதிரி சுற்றிக்கோங்க. டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சொருகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு விரலால் நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை வந்து நம்ம கீழே சொருகிட வேண்டியது தான். க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஒயருக்கும் அடியில், அதாவது நம்ம உள்ள சொருகின 4 ஒயர், அதுக்கப்புறம் இந்த மேலே கைப்பிடியோட 3 ஒயர், எல்லா ஒயருக்குமே அடியில் விட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு சொருகி முடிச்சிடலாம். இதை சுற்றி முடிச்சுட்டு காட்டுறேன். ஒரு 2-3 லைன் இந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நல்லா கேப் கிடச்சிரும். இந்த கீழே இருக்கிற ஒயரெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இவ்வளோதான், எல்லாத்தையும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஒயரை நல்லா ஒரு 6-7 பூ வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகிட்டிங்கன்னா கூட வந்து லூஸ் ஆகவே ஆகாது. ரெண்டு பூ வரைக்கும் சொருகி இருக்கிறேன். நீங்களும் ஒரு 5-6 பூவில் சொருகிட்டு ஒயரை கட் பண்ணிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். சொருகியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற 3 ஒயரையும் கட் பண்ணிடலாம். இந்த ஒயரை வந்து நல்லா கிட்ட நகர்த்தி வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கைப்பிடி போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வந்து ஒரு துண்டு ஒயர் வச்சு இந்த பக்கம் எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரி இதையும் ரோல் பண்ணி உள்ளே சொருகிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ 30 இன்ச்சில் ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த பக்கம் எந்த ஒயர் சுற்றுறோமோ அதே கலர் ஒயர் தான் இந்த பக்கமும் சுற்றணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ரெட் கலர் ஒயர் சுற்றி இருக்கிறதுனால இந்த பக்கமும் நான் ரெட் கலர் ஒயரை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த எல்லா ஒயர் கடையிலையும் இந்த ஒயரை கொடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மேலே ஒயரை நகர்த்திட்டு உள் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முதல்ல சுற்றின மாதிரியே இந்த எல்லா ஒயர் கடையிலையும் இந்த ஒயரை விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். கேப் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வெளியில் தெரியாது. இப்போ சுற்றிட்டு காட்டுறேன்.
இந்த ஒயரை ஃபுல்லாக சுற்றிட்டு உள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறமா உள்பக்கமாக இருக்கிற ஒயரையும் ஃபுல்லாக சுற்றிட்டு சொருகி விட்டுறலாம். உள்பக்கமாக ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒயரை மேலே பிடிச்சி மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்னொரு ஒயர் எடுத்து கைப்பிடி சுற்றி ஒரு ரவுண்ட் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி உள்ளே கொடுத்து எல்லா ஒயர் கடையிலையும் சுற்றி எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கமும் ஏற்கனவே நம்ம சுற்றின மாதிரி தான் சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு காட்டுறேன். கீழே வரைக்கும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இதையும் ஒரு 5-6 பூவில் சொருகிட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கைப்பிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கூடைக்கு ஏற்ற அளவு நான் சின்னதாக தான் கைப்பிடி போட்டிருக்கிறேன். அதாவது ஹைட் வந்து இந்த கூடைக்கு தகுந்த அளவு போட்டிருக்கேன். இன்னொரு கைப்பிடியும் போட்டுட்டு கூடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு கைப்பிடியும் போட்டு முடிச்சிட்டேன். கூடை ரொம்பவே அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். பெரிய கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெண்டு